வகுப்பு 5. தலைப்பு உள் உறுப்புகள் அமைப்புகள் பகுதி 3. வணக்கம் மாணவ செல்வங்களே, புதிய அமர்வுக்காக தயாராகுங்கள். ஒவ்வொரு காலையும் நீங்கள் எழுந்திருக்கும் போதும் புத்துணர்ச்சி பெற தயாராகும் போதும் உங்கள் உடல் ஏற்கனவே கழிவுகளை நீக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கும். ஆனால் இது எப்படி நடக்கிறது? உள்ளுறுப்புகள் அமைப்புகள் பகுதி 1 ஜீரணமாகாத உணவு மலக்குடல் வழியாக வெளியேற்றப்படுகிறது என்று உங்களுக்கு தெரியும். நமது இரத்தத்தில் உள்ள மற்ற ரசாயன கழிவுகளை அகற்ற நமது உடலில் கழிவு நீக்க மண்டலம் உள்ளது. இந்த இரத்தம் ஆக்சிஜன் மற்றும் கழிவுகளுடன் சேர்ந்து பகுதி 2 நாம் பேசியது போல இரத்த ஓட்ட மண்டலம் மூலம் உடலை சுற்றுகிறது. நாம் மூச்சை வெளியே விடும்போது சுவாச மண்டலத்தின் நுரையீரல்கள் கார்பன் டை ஆக்சைடை அகற்றுகின்றன என்பதையும் நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். இப்போது இந்த அனைத்து அமைப்புகளும் எப்போது செயல்பட வேண்டும் அல்லது எப்படி வேலை செய்வது என்பதை எப்படி தெரிந்து கொள்கின்றன? அதுவே நரம்பு மண்டலத்தின் வேலை. இது மூளை மூலம் கட்டுப்படுத்தப்படுகிறது மற்றும் நரம்புகள் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது. நாம் நகரவும் நிற்கவும் நமது உடலுக்கு வடிவத்தை கொடுக்கவும் எது உதவுகிறது? அதுதான் எலும்பு மண்டலம். இது எலும்புகள் மற்றும் தசைகளால் ஆனது. 5ஆம் வகுப்பு சுற்றுச்சூழல் அறிவியல் பாடத்தின் உள்ளுறுப்புகள் அமைப்புகள் பகுதி 3 இவற்றை பற்றி மேலும் அறிந்து கொள்வோம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த தலைப்பை படித்த பிறகு நீங்கள் கழிவு நீக்க மண்டலத்தின் அமைப்பு மற்றும் செயல்பாடுகளை விவரிக்க முடியும். நரம்பு மண்டலம் எவ்வாறு முழு உடலையும் கட்டுப்படுத்துகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். எலும்பு மண்டலத்தை அடையாளம் கண்டு அதன் செயல்பாடுகளை விளக்க முடியும். முக்கிய சொற்கள்: சிறுநீரகங்கள், கழிவு நீக்க மண்டலம், நரம்பு மண்டலம், முதுகெலும்பு, மூளை, எலும்பு மண்டலம். கருத்து வரைபடத்தை பார்க்கலாம். கழிவு நீக்க மண்டலம். நாம் குடிக்கும் அனைத்து தண்ணீரும் நமது உடலில் தங்குமா? இல்லை. நமது உடல் தேவையானதை பயன்படுத்தி மீதமுள்ள தண்ணீரை நீக்குகிறது. உண்மையில் கழிவுகள் மற்றும் அதிகப்படியான பொருட்களை அகற்ற நமது உடலில் ஒரு சுத்திகரிப்பு அமைப்பு உள்ளது. இதையே கழிவு நீக்க மண்டலம் என அழைக்கிறோம். கழிவு நீக்க மண்டலம் உடலில் இருந்து அதிகப்படியான நீர், கழிவு ரசாயனங்கள் மற்றும் பிற அசுத்தங்களை நீக்குகிறது. இந்த கழிவுகள் சிறுநீர் மற்றும் வியர்வை வடிவில் வெளியேற்றப்படுகின்றன. நமது உடலில் 3 முக்கிய கழிவு நீக்க உறுப்புகள் உள்ளன: சிறுநீரகங்கள், நுரையீரல்கள் மற்றும் தோல். கழிவு நீக்க மண்டலம் பின்வரும் பாகங்களை கொண்டது: சிறுநீரகங்கள், சிறுநீர் குழாய்கள், அதாவது சிறுநீர் குழாய்கள் என்றும் அழைக்கப்படுகிறது, சிறுநீர் பை மற்றும் சிறுநீர் துவாரம். நமக்கு 2 சிறுநீரகங்கள் உள்ளன. இவை அடிவயிற்று பகுதியில் முதுகெலும்பின் இருபுறமும் அமைந்துள்ளன. சிறுநீரகங்கள் பீன்ஸ் வடிவம் கொண்ட உறுப்புகள் ஆகும். இவை இரத்தத்தை வடிகட்டி அசுத்தங்களை நீக்குகின்றன. நீக்கப்பட்ட அசுத்தங்கள் சிறுநீராக வெளியேற்றப்படுகின்றன. ஒவ்வொரு நிமிடமும்
சிறுநீரகங்கள் வடிகட்ட சுமார் 1.250 லிட்டர் இரத்தத்தை பெறுகின்றன. 2 சிறுநீர் குழாய்கள் சிறுநீரகங்களை சிறுநீர் பையுடன் இணைக்கின்றன. அவை ஒவ்வொரு சிறுநீரகத்திலும் உருவாகும் சிறுநீரை சிறுநீர் பைக்கு எடுத்துச் செல்கின்றன. சிறுநீர் பை என்பது சிறுநீரை தற்காலிகமாக சேமித்து வைக்கும் ஒரு பை போன்ற உறுப்பு ஆகும். இது சிறுநீர் துவாரம் வழியாக உடலில் இருந்து வெளியேற்றப்படுகிறது. நுரையீரல்களும் கழிவாக கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுவதன் மூலம் கழிவு நீக்க உறுப்புகளாக செயல்படுகின்றன. உடல் முழுவதும் உள்ள தோல் தண்ணீர் மற்றும் உப்புக்களை கொண்டுள்ளது. இது வியர்வை வடிவில் வெளியேறுகிறது. சிறுநீரக தொடர்பான நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர் சிறுநீரக நிபுணர் என்று அழைக்கப்படுகிறார். சிறுநீரகம் அல்லது சிறுநீரக மண்டலம் தொடர்பான அறுவை சிகிச்சைகளை செய்யும் மருத்துவர் சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் என்று அழைக்கப்படுகிறார். நரம்பு மண்டலம் நமது உடலில் தலை முதல் கால் வரை உள்ள சரியான தகவல் தொடர்பு பிணையம் நரம்பு மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. இதில் 3 முக்கிய உறுப்புகள் உள்ளன: மூளை, முதுகெலும்பு தண்டு மற்றும் நரம்புகள். மூளை, முதுகெலும்பு தண்டு மற்றும் நரம்புகள் ஆகியவை ஒன்றிணைந்து மத்திய நரம்பு மண்டலத்தை உருவாக்கின்றன. முதுகெலும்பு தண்டில் இருந்து உடலின் அனைத்து பாகங்களுக்கும் பரவும் நரம்புகள் வெளிப்புற நரம்பு மண்டலத்தை உருவாக்கின்றன. மூளை நரம்புகளின் உதவியுடன் முழு உடலை கட்டுப்படுத்துகிறது. இந்த நரம்புகள் செய்திகளை உடல் பாகங்களில் இருந்து மூளைக்கும் மூளையில் இருந்து உடல் பாகங்களுக்கும் எடுத்துச் செல்கின்றன. நமது ஐம்புலன்களான கண்கள், காதுகள், மூக்கு, நாக்கு மற்றும் தோல் ஆகியவை நரம்புகள் வழியாக மூளையுடன் இணைக்கப்பட்டுள்ளன. நீங்கள் ஏதாவது பார்க்கும் போது, கேட்கும் போது, வாசனை அனுபவிக்கும் போது, சுவை உணரும் போது அல்லது தொடும் போது நரம்புகள் மூளைக்கு செய்தியை அனுப்பும். மூளை அதை புரிந்து கொண்டு பதில் நடவடிக்கை எடுக்க உடலுக்கு அறிவுறுத்துகிறது. உதாரணமாக, யாராவது உங்கள் பெயரை கூப்பிடின் உங்கள் காதுகள் அந்த ஒலியை கேட்டு மூளைக்கு செய்தி அனுப்பும். மூளையின் ஒருங்கிணைப்பால் நீங்கள் ஒலியை நோக்கி உங்கள் தலையை திருப்புகிறீர்கள். மூளை சரியாக செயல்பட தொடர்ச்சியான ஆக்சிஜன் தேவைப்படுகிறது. மூளை 4 நிமிடங்களுக்கு மேல் ஆக்சிஜன் பெறாமல் இருந்தால் அது செயல்படும் திறனை இழக்க நேரிடும். சரியான தூக்கம் பெறுதல் மற்றும் ஆரோக்கியமான உணவு உண்ணுதல் மூளையை சிறப்பாக செயல்படவும் செயலிழக்காமல் இருக்கவும் உதவும். மூளை மற்றும் நரம்புகளுடன் தொடர்புடைய பிரச்சனைகளை சிகிச்சை செய்யும் மருத்துவர் நரம்பியல் நிபுணர் என்று அழைக்கப்படுகிறார். எலும்பு மண்டலம் உடலின் பல பகுதிகளை அழுத்தும் போது சில பகுதிகள் கடினமாக உணரப்படும். அவை எலும்புகள்.
நமது உடலில் விதவிதமான வடிவங்கள் மற்றும் அளவுகளின் 206 எலும்புகள் உள்ளன. இவை அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து எலும்பு மண்டலத்தை உருவாக்கி பல்வேறு செயல்பாடுகளை செய்கின்றன. எலும்பு கூட்டம் உடலுக்கு வடிவத்தையும் ஆதரவையும் வழங்குகிறது. இது உறுப்புகளை பாதுகாக்கிறது. உதாரணமாக மூளையானது மண்டை ஓட்டால் பாதுகாக்கப்படுகிறது. முதுகெலும்பில் 33 சிறிய எலும்புகள் உள்ளன. இது முதுகெலும்பு தண்டை பாதுகாக்கிறது. மேலும் நாம் நிற்க, உட்கார மற்றும் நடமாட உதவுகிறது. பால் மற்றும் இலை காய்கறிகள் போன்ற கால்சியம் நிறைந்த உணவுகளை உண்பதால் எலும்புகள் வலிமையாகின்றன. நாம் சூரிய ஒளியில் இருந்து வைட்டமின் டி பெறலாம். மேலும் விளையாடுவது, நடப்பது, ஓடுவது போன்ற செயல்கள் மூலம் சுறுசுறுப்பாக இருக்கலாம். நாம் சரியான உட்கார்வு மற்றும் நின்ற நிலையை பின்பற்ற வேண்டும். எலும்பு தொடர்பான பிரச்சனைகளை சிகிச்சை செய்யும் மருத்துவர் எலும்பு நிபுணர் என அழைக்கப்படுகிறார். கழிவு நீக்க மண்டலம், நரம்பு மண்டலம் மற்றும் எலும்பு மண்டலம் ஆகியவை ஒன்றாக செயல்பட்டு நமது உடலை சுத்தமாகவும் சுறுசுறுப்பாகவும் நன்றாக தாங்கப்பட்டும் வைத்து நாம் ஆரோக்கியமாகவும் முறையாக செயல்படவும் உதவுகின்றன. நினைவில் வைக்க வேண்டிய புள்ளிகள்: கழிவு நீக்க மண்டலம் சிறுநீரகங்கள், நுரையீரல்கள் மற்றும் தோல் போன்ற உறுப்புகள் மூலம் உடலில் இருந்து கழிவுகளை நீக்குகிறது. நரம்பு மண்டலம் மூளை, முதுகெலும்பு தண்டு மற்றும் நரம்புகளால் ஆனது. இது உடலின் அனைத்து பகுதிகளையும் கட்டுப்படுத்தி இணைக்கிறது. எலும்பு மண்டலத்தில் 206 எலும்புகள் உள்ளன. இது வடிவத்தையும் ஆதரவையும் அளிப்பதுடன் முக்கியமான உறுப்புகளையும் பாதுகாக்கிறது. நல்ல உணவு, உடற்பயிற்சி, தூக்கம் மற்றும் சரியான உடல்நிலை ஆகியவை இந்த மண்டலங்கள் வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க உதவுகின்றன. செயற்பாடு 1: கழிவு நீக்க மண்டலம் மற்றும் நரம்பு மண்டலம் மாதிரியை தெர்மாக்கோல், அட்டை பெட்டி மற்றும் கம்பிகளை பயன்படுத்தி தயாரிக்கவும். மாணவர் அறிவு மதிப்பீடு. கீழ்காணும் கேள்விகளுக்கு பதிலளிக்கவும். கேள்வி 1: நமது உடலின் இயக்கத்திற்கு பொறுப்பான மண்டலத்தை விவரிக்கவும். கேள்வி 2: நம் உடலில் ஒருங்கிணைப்பு செயல்பாட்டை மேற்கொள்ளும் உறுப்பு மண்டலம் எது? அது எவ்வாறு செயல்படுகிறது? கேள்வி 3: கழிவு நீக்க மண்டலத்தின் பாகங்களை சரியான வரிசையில் அமைத்து, அதாவது சிறுநீர்ப்பை, சிறுநீரக குழாய், சிறுநீரகம், சிறுநீர் துவாரம் அவற்றின் செயல்பாடுகளை கொடுக்கவும். கேள்வி 4: கழிவு நீக்க மண்டலத்தின் மற்ற உறுப்புகள் யாவை? அவை நீக்கும் கழிவுகள் யாவை? கோடிட்ட இடங்களை நிரப்புக. கேள்வி 1: பல உறுப்புகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு டேஷ் உருவாக்கின்றன. கேள்வி 2: உடல் கழிவுகளை நீக்கும் செயல்முறை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி 3: சிறுநீரகத்தின் செயல்பாட்டு அலகு டேஷ் ஆகும். கேள்வி 4: இந்த நரம்பு மண்டலம் டேஷ் பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. கேள்வி 5: நம் எலும்பு மண்டலத்தில் டேஷ் எலும்புகள் உள்ளன. சரியான விடையை கண்டுபிடிக்கவும். கேள்வி 1: கீழ்காணும் உறுப்புகளில் எது இரத்தத்தில் இருந்து கழிவுகளை நீக்குகிறது? ஆ இதயம், ஆ சிறுநீரகங்கள், இ நுரையீரல்கள், ஈ வயிறு. கேள்வி 2: நரம்பு மண்டலத்தில் மூளையின் செயல்பாடு என்ன? ஆ ஜீரணம் செய்ய உதவுகிறது,
ஆ, இரத்தத்தை பம்ப் செய்கிறது. இ, உடலை கட்டுப்படுத்த செய்திகள் அனுப்புகிறது. இ, கழிவுகளை நீக்குகிறது. கேள்வி 3. எலும்பு மண்டலத்தின் எந்த பகுதி மூளையை பாதுகாக்கிறது? ஆ, விலா எலும்புகள். ஆ, முதுகெலும்பு. இ, மண்டை ஓடு. இ, கை எலும்புகள். கேள்வி 4. இவற்றில் எது எலும்புகளை வலிமையானவையாக வைத்திருக்க உதவுகிறது? ஆ, சர்க்கரை. ஆ, கால்சியம் நிறைந்த உணவு மற்றும் சூரிய ஒளி. இ, துரித உணவு. இ, மென்மையான பானங்கள். கேள்வி 5. மனித எலும்பு கூட்டத்தில் எத்தனை எலும்புகள் உள்ளன? ஆ, 100. ஆ, 206. இ, 300. இ, 150.